ஆக்சுவலா அந்த வீடியோ நான் வீட்டுக்கு போயிட்டு தான் போடலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு 2-3 மணி நேரமா ஒரு கேள்வி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை வந்து கம்பல்சரி கேட்டுட்டு தான் நான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு கரூர்ல சிஎம் சார் பேசினது நிறைய பேசியிருந்தாரு. அதுல எனக்கு ரொம்ப ஹைலைட்டா தோணுது, யாராவது லஞ்சம் கேட்டா சொல்லிடுவேன்னு சொல்லுங்க. என்ன உறவு முறையா நீங்க அவரை நினைக்கிறீங்களோ, அண்ணன் தம்பி புள்ள மாமா எப்படி நினைக்கிறீங்களோ நீங்க வந்து நான் வந்து விஜய் மாமாட்ட சொல்லிடுவேன், விஜய் சொல்லிடணும். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தலைவரும் எவனாவது லஞ்சம் கேட்டா என்கிட்ட வந்து சொல்லுன்னு யாருமே சொல்லல. சோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டா தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த சினாரியோ நம்ம எங்கேயோ பாத்துருக்கமே அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் லஞ்சம் கொடுக்குறேன், அதை எவனாவது கேள்வி கேட்டா நான் எங்க அண்ணன் சொல்லிடுவேன்னு சொல்லு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. மார்ச் மாசம் நினைக்கிறேன். அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பட் நம்ம கண்டென்ட் அது இல்ல, நம்ம வந்து பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். என்னன்னா கரூர் விஷயத்துக்கு அவர் பேசியிருந்தாரு இல்லையா, பெரம்பலூர்ல வந்து கூட்டம் கூடிருச்சு, நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல சொல்லிட்டீங்கன்னா நான் போயிருப்பேன்ல, நீங்க அப்படி ஒரு வார்த்தை அந்த போலீஸ்காரங்க சொல்லிருக்கலாம்ல, இந்த மீட்டிங்கே வந்து ஸ்டாப் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அத இந்த பத்திரிகையாளர்கள் அப்படியே அந்த தர்மத்தை மீறாம ரொம்ப அழகா போய் கனிமொழிட்டு கேட்டாங்க. அதாவது கனிமொழி அக்காட்ட கேட்டாங்க. கனிமொழி அக்கா சொன்னாங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படி சொன்னாங்களா. ஆனா கோர்ட்ல கேஸ் இருக்கு, ஓகே, ஆனா அவர் யாரையும் குற்றம் சாட்டியோ இவங்க தான் தப்புன்னு சொல்லியே இது மாதிரி ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு போலீஸ்காரங்க இப்படி பண்ணிருக்கலாமே, நான் அதை வந்து செஞ்சிருப்பேன் போயிருப்பேன்னு தான் சொன்னாரு. சோ இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் சொன்ன விஷயம், அதாவது நம்ம 10 ரூபாய் பாலாஜி அவர்கள் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம சிஎம் வந்து சொன்னார் இல்லையா, ஓடுன்னு ஓடி போனாரு வேட்டைக்காரன் வரேன்னு சொல்லிட்டு, அதை எடுத்து அவர் சொல்லியிருக்காரு, யாரு ஓடுனது, 41 பேர் செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு தனி விமானம் புடிச்சு யாரு ஓடுனது அப்படின்னு கேட்டிருக்காரு. சரிங்க ஐயா, அவராலதான் செத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஐயா, ஓகே ஐயா. இப்போ 7 நாளா செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் தலைமறைவாயி ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த விஷயத்தையே வந்து பேசியிருக்காரு. ஒருவேளை இன்னைக்கும் அவர் தலைமறைவுல இருந்தா இந்த ட்விட் போட்டுக்க மாட்டார். கரெக்டா? அப்போ நீங்க தப்பு பண்ணேனா எதுக்கு மிஸ்டர் 10 ரூபாய் பாலாஜி ஓடி ஒளிஞ்சிங்க? வை மேன், எதுக்கு மேன் ஓடி ஒளிஞ்சே? நீ தான் தப்பு பண்ணலையே, இருந்துக்க வேண்டியதானே? ஏண்டா உங்களுக்கு நான் ஒண்ணு பேசுவீங்க, இன்னொருத்தருக்கு நான் ஒண்ணு பேசுவீங்க. ஆனா மானம் கெட்டவங்களா இந்த கொத்தடிமை நாய் எவனா இருந்தா விஜய் ஓடி போனாருன்னு கத்திட்டு தெரியுதுங்களா? இந்த 10 ரூபாய் பாலாஜி எதுக்கு ஓடி போனான்னு எனக்கு வந்து சொல்லுங்கடா. 7 நாளா இந்த 10 ரூபாய் பாலாஜி எங்க ஓடி போனா, எதுக்கு ஓடி போனா, தப்பு பண்ணாதானே எதுக்கு ஓடி போனான்னு எவனுக்காவது திராணி இருந்தா தில் இருந்தா வந்து சொல்லிட்டு போங்க. சும்மா அவர் போனாரு அதனாலதான் அவரா கொண்டாரு. இன்னொரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எனக்கும் அந்த ஸ்டேஜ்ல எனக்கு முடியல, என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்தினாங்க, என் புருஷன் ஏற வந்தாரு, அவரை ஏற விடல, அவர் சண்டை போட்டு என் கூட வந்தாரு. ஒருவேளை அவர் வராம இருந்திருந்தா இன்னைக்கு நான் செத்துருப்பேன், நானும் இல்லாம போயிருந்திருப்பேன். அந்த அம்மா சொல்றாங்க. வரும்டா, எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியில வரும், நாங்க வெயிட் பண்றோம்.